நாதாகா நிர்வாகியான சாட்டை துரைமுருகன் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் சாட்டை துரைமுருகனின் பிடியில் இருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் சுப்பையா பாண்டியன் தலைமையில் ஸ்ரீவைகுண்டத்தில் நாதாகா நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற நாதாகாவை சேர்ந்த 36 பொறுப்பாளர்கள் அக்கட்சியிலிருந்து விலகுவதாக தெரிவித்து தெற்கு மாவட்ட செயலாளர் சுப்பையா பாண்டியன் முன்னிலையில் வெளியிட்டனர். தொடர்ந்து தங்களது உறுப்பினர் அட்டையை மாவட்ட பொறுப்பாளரிடம் ஒப்படைத்தனர். தங்களது அரசியல் பயணத்தின் அடுத்த கட்ட நகர்வு குறித்து ஆலோசனை செய்து முடிவெடுப்பதாக தெரிவித்தனர். இதையடுத்து அக்கட்சியிலிருந்து வெளியேறியது குறித்து சுப்பையா பாண்டியன் கூறுகையில், 15 ஆண்டுகளமாக கட்சியில் பயணிச்சுட்டு இருக்கேன். ஒரு கட்சி தலைமைக்கும் எனக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் ஒரு சிறு கருத்துவார்பாடு கூட வந்தது கிடையாது, பிணக்கு வந்ததே கிடையாது. ஏன்னா கட்சியை விட்டு வெளியேறதுக்கு முதல் காரணம் என்னென்னா, கட்சியில் முழுக்க நான் வெளியேறதுக்கு காரணமே சாட்டை துறைமுருகன் தான். எங்கள் தொகுதிக்குள்ளேயோ தூத்துக்குடி மாவட்டத்திலேயோ பொதுவாக தெற்கு உள்ள சைடில் சாட்டை துறைமுருகனோட தலையீடு அதிகமாக இருக்குது. அந்த பழைய நிர்வாகிகள், உண்மை விசுவாசிகள் இவங்கெல்லாம் வெளியில் போகணுங்கிற நோக்கத்திலே சாட்டை துறைமுருகன் செயல்படுறாரு. குறிப்பாக சிறுவைகுண்டம் தொகுதியில் ரொம்ப தலையீடு அதிகமாக இருக்குது. அதான் காரணம். நான் வெளியேறதுக்கு காரணமே முழுக்க சாட்டை துறைமுருகன் தான் காரணம். இது நம்ம கட்சி தலைமை எதை நம்ம அதை கவனத்தில் கொண்டு போனாலும் கேட்குற சூழ்நிலை இல்லை. தொடர்ந்து ஒவ்வொரு தமிழ்நாடு முழுக்க 90% நிர்வாகிகள் சாட்டை துறைமுருகனை பிடிக்காத சூழ்நிலை இருக்காங்க. அவரோட தலையீடு, அவர் அண்ணனை ஒரு வலைப்பின்னல் மாதிரி வச்சுக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்களை சந்திக்க முடியாத அளவுக்கு கொண்டு செல்றாரு. இல்லை, சந்திக்கக்கூடிய அவர் மனநிலை இல்லை. இன்னைக்கு நம்ம சொன்னாலும் அது கேட்கக்கூடிய மனநிலை இல்லை. இன்னைக்கு எல்லா நிர்வாகியும் வெளியேறது காரணமே அதான் காரணம். இல்லை, தெரியுதான் அவங்க அந்த மனநிலை இல்லை. அவர் போனா போட்டு ஏன் கட்சி போனா போட்டுங்கிற மாதிரி தான் இருக்காரு. சாட்டை துரைமுருகன் பிடியில்தான் சீமானும் கட்சியும் இருப்பதாக கூறிய நிர்வாகிகள், துரைமுருகனை தாண்டி தலைமையிடம் நெருங்க முடியவில்லை. அவர் இந்த கட்சியையே அழித்து வருகிறார். அவரது தலையீடு இருக்கும் வரை கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொருவராக வெளியேறத்தான் செய்வார்கள் என்று விலகிய நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளது நாதாகா நிர்வாகிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.